அப்பாவோட சப்போர்ட் இருந்தும் இவனுக்கெல்லாம் மியூசிக்கே போட தெரியலன்னு சொல்லி அசிங்கப்பட்ட ஒரு பையன் தான் இன்னைக்கு கோலிவுட்டோட பிஜிஎம் கிங்கா இருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1979 சென்னையில பிறந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. இவருக்கு சின்ன வயசுலயே பைலட் ஆகணும்னு ஒரு பெரிய கனவே இருந்திருக்கு. ஆனா மியூசிக் இவரோட ரத்தத்திலே இருந்ததுனால வெறும் 16 வயசுலயே அரவிந்தன் படத்துல கம்போஸரா டிபியூட் ஆகிறாரு. ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனே மேஜிக் நடக்கல. என்னதான் இளையராஜாவோட பையனா இருந்தாலும் இனிஷியலா அவர் பண்ண 3-4 படங்கள் வரிசையா ஃபிளாப் ஆகுது. இளையராஜாவோட பையனுக்கு மியூசிக்கே வரலன்னு சொல்லி சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவரோட ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அவருக்கே ஒரு பெரிய பிரஷரா மாறிடுச்சு. தென் யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஓடி போகாம அவரோட வேலையை அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல இரவா பகலா சாங் ஹிட் ஆகுது. தென் தீனா படத்துல தல அஜித்துக்கு போட்ட பிஜிஎம் மூலியமா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சாரு. தென் 7G ரெயின்போ காலனி, பையா, பில்லான்னு இவனோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்க்கு அடிக்ட் ஆகாதவங்கன்னு யாருமே கிடையாது. தியேட்டர்ல அவரோட பிஜிஎம் கேட்டாலே கூஸ்பம்ஸ் ஆகிற அளவுக்கு இந்தியன் சினிமாவோட பிஜிஎம் கிங்கா மாறி இருக்காரு. நம்மளே ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் வரும். ஆனா அதுக்காக அதை ஸ்டாப் பண்ணாம விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், நம்மளும் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகலாம். யுவன் கம்போஸ் பண்ணதுல உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.